Hi partner, quadrant 3. என்ன கொஸ்டின்? A and B partners அப்போ பார்ட்னர்ஷிப்பில் என்ன கொஸ்டின் பண்ணியிருக்காங்க? பாஸ் நெசசரி ஜேர்னல் என்ட்ரிஸ் எப்போ ஆன் சி அட்மிஷன். சி அட்மிஷன்னா அவர் கேபிட்டல் கொண்டு வரணும், குட்வில் கொண்டு வரணும், அதுக்கு என்ட்ரி. அப்போ என்ன கொடுக்குறாங்க பாரு. சி as a partner, C brought 2 lakh for his capital, 42,000 ஒன் ஷேர் ஆஃப் குட்வில். அப்போ இதுக்கு பிரச்சனை இல்லை. கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு சிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டு ப்ரீமியம் ஃபார் குட்வில் அக்கௌண்ட். இந்த ப்ரீமியம் ஃபார் குட்வில்ல ஓல்டு பார்ட்னருக்கு சாக்ரிஃபைசிங் ரேஷியோவில் சாக்ரிஃபைஸ் பிரித்து கொடுத்துட வேண்டியது. இதை என்ட்ரி. ஆனால் இன்னொன்று என்னமோ ஊடால வார்த்தை இருக்கு. எல்லா வார்த்தையும் கரெக்டாக படிச்சிடணும் நம்ம. ஆன் சீஸ் அட்மிஷன் குட்வில் எக்ஸிஸ்டட் இன் த புக்ஸ். அப்போது ஏற்கனவே பேலன்ஸ் ஷீட்டில் குட்வில்னு 56,000 கொடுத்துருக்குறாங்க. 56,000னா தட் இஸ் அசட். அசட்னா டெபிட் பேலன்ஸ் இருக்கும். குட்வில்ல அசட்டு டெபிட் பேலன்ஸ் இருக்கும். அப்போ அதை கிரெடிட் எழுதிடணும். கிரெடிட்டில் 56,000 எழுதினோம்னா இதை ஓல்டு பார்ட்னருக்கு ஓல்டு ரேஷியோவில் பிரித்து கொடுத்துடணும். தட் இஸ் ரைட் ஆஃப். அப்போ என்ன ஆகுது பாரு, குட்வில் அக்கௌண்ட்டில் கிரெடிட் வருது, ஏஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் பிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் வருது. அப்போது கேபிட்டல் குட்வில் கொண்டு வந்ததுக்கு 2 என்ட்ரி, ஆல்ரெடி எக்ஸிஸ்டட் இன் த புக் அதுக்கு ஒரு என்ட்ரி. அப்போ என்ன ஆகுது பாரு, முதல்ல ரைட் ஆஃப் பண்ணிடுவோம். ரைட் ஆஃப் பண்ணும்போது குட்வில் நம்ம சொன்ன மாதிரி கிரெடிட்டு, ஏஸ் கேபிட்டல் பிஸ் கேபிட்டல் டெபிட்டு. இது ஓல்டு ரேஷியோவில். அடுத்து அவர் கொண்டு வந்த கேபிட்டல் குட்வில் பேங்க் அக்கௌண்ட் டெபிட்டு, கேபிட்டல் அக்கௌண்ட் ப்ரீமியம் அக்கௌண்ட் அக்கௌண்ட் அதை ஓல்டு பார்ட்னர்ஸுக்கு பிரித்து கொடுக்குறோம். இன் சாக்ரிஃபைசிங் ரேஷியோவில் நமக்கு நியூ ரேஷியோ இல்லை, அதனால சாக்ரிஃபைசிங் ரேஷியோ ஓல்டு ரேஷியோ இஸ் ஆல்சோ த சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. அப்போ அந்த ரேஷியோவில் பிரிச்சிடுறோம். ஆனால் எழுத வேண்டியது சாக்ரிஃபைசிங் ரேஷியோவில் குட்வில்ல நம்ம பிரித்து கொடுத்துருக்கோம்னு எழுதணும். ஓகே.